إن الحمد لله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஒரு அற்புதம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை எப்படி வாழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. உறவினர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வின் அருளை பற்றியும் கருணையை பற்றியும் தண்டனையை பற்றியும் சொல்கிறது. குர்ஆன் ஒரு அற்புதம் என்பதை குர்ஆனிலிருந்தே பார்ப்போம். அத்தியாயம் 3 7வது வசனத்தில் அனைத்துலகிற்கும் ரப்பான அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்டது. அத்தியாயம் 6 90வது வசனத்தில் அனைத்துலக மக்களுக்கும் இது ஒரு அறிவுரையாகும். அத்தியாயம் 26 196வது வசனத்தில் இதை பற்றிய செய்தி முந்தைய இறைவேதங்களிலே இடம்பெற்றுள்ளது என்று குர்ஆன் தன்னை பற்றியும் இன்னும் குர்ஆன் இறங்கிய சமயத்தில் மனிதர்கள் கேட்ட கேள்விக்கும் குர்ஆன் விளக்கம் அளித்து அற்புதமான இறைவேதம் என்பதை நிரூபிக்கிறது. குகையில் தஞ்சமடைந்த இளைஞர்கள் பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த பெரியாரை பற்றி, துல்கர்னின் அவர்களை பற்றி, இதுபோல் அதிகமான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி மக்கள் கேட்ட கேள்விக்கு குர்ஆன் விளக்கம் அளித்தது. இன்னும் வானங்களை படைத்தது, அதில் நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தியது. இன்னும் பூமியை படைத்தது, அதில் மலைகளை ஊன்றியது. 2 கடல்களுக்கு இடையே தடுப்பை அமைத்தது. தாயின் வயிற்றில் குழந்தையை உருவாக்கி அதில் வளர்த்தலின் நிலை குறித்து விரிவாக விவரித்தது. இதுபோல் அறிவியல் அற்புதங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களுக்கு சொல்லி குர்ஆன் ஒரு அற்புதமாகவே இருக்கிறது. மேலும் மனிதர்களுடன் ஜின்களையும் சேர்த்து எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களுடன் கியாமத் நாளில் நடக்கும் நிகழ்வுகளை குறித்து குர்ஆன் பேசுகிறது. அத்தியாயம் 20 102வது வசனத்தில் குற்றவாளிகளின் கண்கள் நீல நிறத்தில் இருக்கும் என்றும், அத்தியாயம் 39 60வது வசனத்தில் எவர் இறைவனே போய் என்று சொல்கிறாரோ அவர்களின் முகங்கள் மறுமையில் கருத்து போயிருப்பதை காண்பீர்கள். மறுமை வரும் முன் மக்களிடம் ஒரு மிருகத்தை வெளிப்படுத்தி அது இந்த மக்கள் குர்ஆன் மீது நம்பிக்கை வைக்கவில்லையோ மேலும் அவர்கள் மொழியிலே பேசும் என்றும், மேலும் மறுமை நாளில் நமது கண், காது, தோல் ஆகியவை நம்முடைய செயல்கள் குறித்து மறுமையில் சாட்சி கூறும் என்றும், அத்தியாயம் 41 20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். குர்ஆன் முழுவதும் இறைவனின் வார்த்தைகள், அதனால் அது அற்புதம். மறுமையில் நமக்காக பரிந்துரைத்து பேசும், அதனால் அது அற்புதம். குர்ஆன் ரம்ஜான் மாதத்தில் இறங்கியது, அதனால் மாதங்களிலே சிறந்தது ரம்ஜான். குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவில் இறங்கியது, அதனால் அந்த இரவு 1000 மாதங்கள் விட மேலானது. குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள், அதனால் அவர் வானவர்களின் தலைவர். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது, அதனால் அவர் நபிமார்களின் தலைவர். குர்ஆன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைத்தது, அதனால் இது மற்ற சமூகங்களை விட சிறந்தது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த குர்ஆனை நாம் எவ்வாறு கையாள்கிறோம்? அதன் மொழிபெயர்ப்புகளை படிப்பதில்லை, அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, அதை கொண்டு அறிவு பெறுவதில்லை. திருமணங்களின் மணமகன் தலையில் வைத்து குர்ஆனை ஊர்வலம் நடத்துகிறோம். புதுவீடு போகும்போது குர்ஆன் கண்ணினும் சடங்குகளை செய்கின்றோம். குர்ஆன் ஓதும்போது கவனமாக கேளுங்கள், உங்கள் மீது அல்லாஹ் அருள்மழை பொழியப்படலாம். எனவே குர்ஆன் ஓதும்போது கவனமாக கேட்போம், அதை மொழி புரிந்து படித்து அல்லாஹ் கூறியபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று துஆவுடன் முடித்துக் கொள்கிறேன். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.